இந்த சித்ரா காஃபி இந்த பேரு நல்ல கேட்சியா இருக்கு. எப்படி இந்த பேர் வந்தது? இப்போ அந்த பார் அப்படின்றது ஒரு லிக்கர் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதுனால ட்ரெண்டிங்கும் அது கல்ச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால வி ஆர் ரிமூவ் தட் ஸ்டாண்டர்டாக ரா மெட்டீரியல் சோர்சிங் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிளிங் இருந்தது. அதெல்லாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஓவர் கம்மி பண்ணி வந்து இப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். ஸ்டானிஷிங் டு நோ ஒரு 5 கசின்ஸ் சேர்ந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஒரு இதுனா டக்குன்னு ஒரு ஃபேமிலி தானே இது பண்ணுவோம். ஸோ இந்த ஃபேமிலி நீங்கள் 5 கசின்ஸாக சேர்ந்து ஒரு காஃபி ஷாப் ஒர்க் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எப்படி வந்தீங்க? இந்த 8 ஷாப்புமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்ததுனால ஒருத்தரையும் என்கரேஜ் பண்ணிச்சு. ஸோ எல்லோரும் 1 by 1 வந்து இந்த பிஸ்னஸ் உள்ளார சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே உள்ளார மக்களுக்கு திருப்பி கான்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சமோசா ஆனியன் சமோசா ஃபுல் பியூர் ஆனியன் சமோசா அது நிறையா போகும். ப்ளஸ் சொரக்கா வடை ராகி வடையெல்லாம் வந்து கண்டினியூவாக வெயிட் பண்ணி கூட அதை வாங்கிட்டு போவாங்க. நல்ல ஸ்டடி பண்ணி தான் பண்ணுறோம். லொக்கேஷன் செலெக்ஷன்லேருந்து காம்படிஷன் என்ன பண்ணுறாங்க, காம்படிஷனில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்மளோட ப்ராடக்ட் என்ன, நம்மளுடைய கோர் ஸ்ட்ரென்த் என்ன, கோர் ப்ராடக்ட்ஸ் என்ன. ஸோ அதில் ஃபோக்கஸ்டாக இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து இன்வெஸ்டராக இருந்தாங்கன்னா அது பிஸ்னஸ் ஸ்கேலப் ஆகாது. அவங்க குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவுட்லெட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் அது வந்து பிஸ்னஸ் மாடல் சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க முதல் பிரான்ச்சில் நான் லஞ்ச் பண்ணேன் அப்படின்னு. இப்போ இருக்கிறவங்க பிரான்ச்சஸில் லஞ்சஸ் இருக்கா? ஹலோ மேஜிக் 20 தமிழ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா செந்தில்நாதன் அண்ட் இது உங்கள் த ட்ரையல் பிளேசர் ஷோ. காஃபி ஷாப்னு சொன்னாலே நமக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் இல்லை கார்ப்பரேட்ஸ் பிராண்ட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த கார்ப்பரேட் பிராண்ட்ஸ்க்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ஒரு சின்ன சைக்கிளில் கேனில் காஃபி டெலிவர் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு 150 அவுட்லெட்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கிறவங்க தான் இந்த சித்ரா காஃபி ஷாப். இவங்களோட சக்ஸஸை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதோட ஃபவுண்டர்ஸ் துரை அண்ட் சதீஷ் சார் வந்திருக்காங்க. வணக்கம் துரை சார் அண்ட் வணக்கம் ஆர்.ஏ. சதீஷ்குமார் சார். வணக்கம். த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சித்ரா காஃபி. ஸோ இந்த சித்ரா காஃபி அப்படின்ற பேர் எப்படி வந்தது, எங்கேருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். துரை சார் உங்களோட. வெள்ளூரில் வந்து நான் வந்து படிக்கலையும் 4வது தான் படிச்சிருக்கோம். வெள்ளூரில் வந்து 89ல் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணோம். கையில் போய்ட்டு கடை சப்ளை பண்ணோம். திரும்ப 94லேருந்து சைக்கிளில் போக ஆரம்பித்தோம். காஃபி கடை அதிகமாகும்போது ஷாப்பில் பண்ணி கொடுத்தோம். திரும்ப வந்து இன்னும் அதிகம் வரதுனால பேங்க் மூலிமா சப்போர்ட் கிடைச்சதுனால 2000 ஃபஸ்ட்டு ஷாப் ஒன்று ஆரம்பித்ததில் அங்கே எல்லா இடமும் காஃபி டீ மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லாமே சாப்பிட்ணுன்ட்டு எல்லா ஸ்நாக்ஸ் வகைகளும் போண்டா பஜ்ஜி சமோசா அந்தமாரி எல்லா ஸ்நாக்ஸ் வகைகளும் அதில் ஒரே இடத்துல காஃபி ஒரு இடத்துல சாப்பிடணும், டீ ஸ்நாக்ஸ் ஒரு இடத்துல சாப்பிடக்கூடாதுன்ட்டு ரெண்டும் ஒரே இடத்துல கொண்டு வந்தோம். அதில் வந்து நல்ல வரவேற்புனால திரும்ப அதிக பிஸ்னஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஒரு சின்ன சைக்கிளில் ஆரம்பித்து இன்றைக்கி 150 ஃப்ரான்ச்சைசிஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பயணம்ன்றது ரொம்ப நீண்ட பயணம், அதில் உங்களோட உழைப்பு நிறையா இருக்குது. இந்த சித்ரா காஃபி இந்த பேர் நல்ல கேட்சியாக இருக்குது. எப்படி சார் நீங்கள் எப்படி இந்த பேர் வந்தது? சித்ரா காஃபிங்கிறது வந்து எங்கள் ஒய்ஃபுடைய பேர். அதுக்கு முன்னாடி வந்து நான் சைக்கிளில் தான் போய்ட்டு இருந்தோம். ஷாப் வைக்கும்போது ஒய்ஃப் கல்யாணம் வந்துச்சு. அதனால் அந்த கல்யாணத்தில் வந்து சித்ரா பேர் வந்து நல்லா இருந்துச்சு ராசியாக. அதனால் சித்ரா காஃபின்ட்டு வச்சுட்டோம். ஒய்ஃபுடைய பேரில் தான் வச்சுருக்கோம். வெரி நைஸ். ஒரு ஒய்ஃபோட பேரை ஒரு காஃபி ஷாப்புக்கு வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். வெரி நைஸ் சார். இந்த காஃபி பார் நீங்கள் வந்து சித்ரா காஃபி பார் அப்படின்னு இருந்தது, இந்த பார்னா எதுக்காக இந்த பார் சேர்க்கப்பட்டது? அப்போ வந்து காஃபின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா காஃபி பார் எல்லாமே காஃபி பார்ன்னு தான் வரும் எல்லாம் கிடையாது. அப்போ டென்ட் வந்து காஃபி பார்ன்னு தான் வரும். இப்போ வந்து நாளடைவில் அந்த காஃபி பாருங்கிறது மோஸ்ட் கம்மியாகல சித்ரா காஃபின்னு இப்போ 150 அவுட்லெட்ஸில் அது மாற்றிருக்கோம். ஓகே, ஸோ சதீஷ் சார் உங்களோட கமெண்ட்ஸ் இதில். ஆரம்ப காலத்தில் சித்ரா காஃபி பார் அப்படிங்கிற ட்ரெண்டிங் இருந்தது early 2000s. இப்போது அந்த பார் அப்படின்றது ஒரு லிக்கர் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதுனால ட்ரெண்டிங்கும் அது கல்ச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால வி ஆர் ரிமூவ் தட். நவ் பிகம் a சித்ரா காஃபி பார் as a சித்ரா காஃபி அண்ட் லோகோலையும் ஸ்லைட்லி சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஆஃப்டர் 150th அவுட்லெட். ஓகே, ஸோ இது ஏன் நாங்கள் கேட்குறோன்னா ஈவன் ஆஃப்டர் ஸோ மெனி ஸ்டோர்ஸ் நீங்கள் வந்து இந்த நேமாக இருக்கட்டும், பிராண்டிங்காக இருக்கட்டும், எப்படி போய் சேரணுமா இருக்கட்டும் அப்படின்றத R&D கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.
கரெக்டா? ஸோ நைஸ் டு நோ தட். ஸோ இது ஃபஸ்ட்டு தொடங்குனது சொன்னாரு. ஒரு கேன்ல ஆரம்பிச்சுட்டு போன அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வித்தியாசமா இருந்திருக்கும்ல சார். ஏன்னா ஒரு கேன்ல காஃபி எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் குடுத்து, அங்கருந்து சின்ன சின்ன அவுட்லெட்ஸ் போய் உங்க 8 அவுட்லெட்ஸ் வந்து ஸோ அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நீங்க 150 கடை வச்சிருக்கீங்க. அதோட ஸ்ட்ரகிள்ஸ் வித்தியாசமா இருக்கும். ஸோ இது 2ஓட ஸ்ட்ரகிள்ஸ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என்னென்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஆரம்ப காலத்துல வந்து ப்ராசஸ் ஓரியன்டடா ஆரம்பிக்கல. கஸ்டமர் ஃபோக்கஸ்டா ஆரம்பிச்சோம் நாங்க. அதுதான் மைண்ட்ல வச்சு பண்ணோம். அதனால நெறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ப்ராசஸிங், ப்ரொக்யூர்மெண்ட்டு, குவாலிட்டி ஸ்டாண்டர்டா குடுக்குறதுக்கு, ஸ்டாண்டர்டா ரா மெட்டீரியல் சோர்சிங் இந்த மாரிலாம் ஸ்ட்ரகிளிங் இருந்தது. அதெல்லாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓவர் கம்மி பண்ணி வந்து இப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். ப்ரொக்யூர்மெண்ட்ல குவாலிட்டி ஸ்டாண்டர்டு மெஷர்மெண்ட் வச்சிருக்கோம். ப்ராசஸிங்லேயும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு அந்த பேக் எண்ட் ஒர்க்ல இப்போ எங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆனதுனால ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். தட் இஸ் த டிஃபரன்ஸ் இயர்லி ஸ்டேஜ் அண்ட் பிகம் எ ஃப்ரான்சைசர். துரை சார் சொன்னாங்க, "சைக்கிள்ல கொண்டு போய் டீ நான் குடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தேன்னு." நீங்க எப்போ துரை சாரோட ஜாயின் பண்ணீங்க? எப்போ இது வந்து முதல் ஃபியூ கடைஸ் எப்பலாம் நீங்க ஆரம்பிச்சீங்க? அந்த ஜர்னில உங்க கோர் டீம் யார் யாரெல்லாம் இருந்தாங்க? இன்னைக்கு நீங்க 150 கடைகள் வரைக்கும் வந்திருக்கீங்க. இப்போ உங்க டீம் ஸ்ட்ரென்த் என்னென்னலாம் இருக்கு? என்னென்ன புது புது விதமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உள்ள வச்சிருக்கீங்க? அத பத்தி சொல்லுங்க சார். ஆரம்பத்துல துரை வந்து வேலூர்ல இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கேன்ல, சைக்கிள்ல ஷாப்க்கு வந்து ஒரு ஒரு அவுட்லெட் டெவலப் பண்ணுறப்ப எங்களுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸே ஒருத்தரா வந்து பிஸ்னஸ்குள்ளே வர ஆரம்பித்தோம். வேறு வேறு பிஸ்னஸில் இருந்தவங்கெல்லாம் கன்வெர்ட் ஆகி காஃபி ஷாப்புக்குள்ளே வந்தோம். 2015ல் இவரோட எல்டர் பிரதர் சிவானந்தம்னு சொல்லி வந்தார். அதுக்கப்புறம் 16ல் இன்னொரு எல்டர் சரவணன் சொல்லிட்டு வந்தார். அடுத்து சித்தி பையன் வந்தார். அடுத்து நான் வேறு அசைன்மெண்ட்ஸில் கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் குயிட் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ளார வந்தோம். ஸோ இப்படி தான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை நாங்கள் 5 பேர் கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பிஸ்னஸை இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களோட டீம் எவ்வளவா இருக்கு சார்? எவ்வளோ மெம்பர்ஸ் உங்க டீம்ல இருக்காங்க? இப்போது எங்களோட டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் 5 பேர் நாங்க. எம்ப்ளாயீஸ்ன்னு பார்த்து 75 எம்ப்ளாயீஸ் ஃபேக்ட்ரிஸ்லேயே ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அஸ்டானிஷிங் டு நோ ஒரு 5 கசின்ஸ் சேர்ந்து இந்த அளவுக்கு எடுத்துட்டு போறதுன்றது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம ஒரு இதுனா டக்குன்னு ஒரு ஃபேமிலி தானே இது பண்ணுவோம். ஸோ இந்த ஃபேமிலி நீங்க 5 கசின்ஸா சேர்ந்து ஒரு காஃபி ஷாப் ஒர்க் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எப்படி வந்தீங்க? ஏன்னா நீங்க ஒரு கார்ப்பரேட் ஜாப்ல இருந்தீங்க. உங்க அதர் கசின்ஸும் வேற வேற ஜாப்ல இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த காஃபி ஷாப்ன்ற பிஸ்னஸ் ஒர்க் ஆகும், காஃபி, டீ ஆர் ஸ்நாக்ஸ் இந்த செக்டர் ஒர்க் ஆகும்னு எப்படி முடிவெடுத்தீங்க? எஸ், எங்களுக்கு வேலூரில் கிடைச்ச வரவேற்பை வச்சு தான் நாங்கள் அடுத்த பிரான்ச்சுக்கு வந்தோம். நாங்கள் ஆரம்பித்த எங்கள் பிளட் ரிலேட்டிவ்ஸ் 2000லேருந்து 2019 வரைக்கும் 8 ஷாப் ஓப்பன் பண்ணோம். அந்த 8 ஷாப்புமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்ததுனால ஒருத்தரையும் என்கரேஜ் பண்ணிச்சு எங்களுக்கு. ஸோ எல்லோரும் ஒன் பை ஒன்னாக வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளார வந்தோம். சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே உள்ளார வந்தோம். ஓகே, தட்ஸ் நைஸ் டு நோ. காஃபின்றது ஒரு எமோஷன், கரெக்டா? இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு எமோஷன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு நெசசிட்டி. டெய்லி காலைன்னு சொன்னேன் இன்னைக்கு டக்குன்னு ஒரு ரிக்ரியேஷன் பண்ணோம்னா காஃபி தான். ஒரு ஃபேமிலியோட எங்கேயா போகலன்னா ஒரு காஃபி ஷாப் போகலாம், இல்லைன்னா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணா ஒரு காஃபி ஷாப் போகலாம். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த மார்க்கெட்டை எப்படி நீங்க டேப் பண்றீங்க? யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்க சித்ரா காஃபிக்கு வர்றதுக்காக நீங்க என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? காஃபின்னு ஒரு சடன் 30 to 50, 60 ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க காஃபி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லெஸ் தென் 30 ஏஜ் குரூப்ஸு மோஸ்ட்லி டீ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தென் அவங்க இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்க சாட் ஐட்டம், ஃப்ரெஷ் ஜூஸஸ் அந்த மாதிரி மொஜிட்டோ ஐட்டம்ஸ்லாம் ப்ரிஃபரன்ஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எல்லா கேட்டகரியுமே நாங்கள் இப்போ பில்ட் பண்ணிட்டு வரோம் எங்களுடைய ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயும். ஓகே, நீங்க நிறைய ஃப்ரான்ச்சைசி மாடல் ஆப்ரேட் பண்றேன்னு சொன்னீங்க. ஸோ 150 ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ஃப்ரான்ச்சைசிஸ்லையும் ஒரே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். அதே குவாலிட்டியாக இருக்கட்டும், அதே எஸ்ஓபிஸாக இருக்கட்டும், அதை எப்படி சார் நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் சென்னை மட்டும் இல்லை, ஒரு 21 டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் எப்படி நீங்கள் இதை மேனேஜ் பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் சென்ட்ரலைஸ்டு கிச்சன் ஃபேக்ட்ரி வந்து வேலூரில் வச்சுருக்கோம். வேலூர்லேருந்து தான் ஆல் தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி இந்த 3 ஸ்டேட்ஸுக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். எங்களுடைய வெஹிக்கிள்லேயே நாங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுத்துட்றோம் ஃப்ரான்ச்சைஸி எல்லாருக்குமே. கஸ்டமைஸ்டு பேக்காக கொடுக்குறோம். எங்களது எல்லாமே எஸ்ஓபி ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு மில்க் பாக்கெட் எடுத்தால் அதுக்கு எவ்வளோ சுகர், எவ்வளோ டீ பவுடர் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த கஸ்டமைஸ் பேக் இருக்கனால எனிபடி கேன்
ஹேண்டில் த ப்ரிப்பரேஷன் அண்ட் மெயின்டைன் த சேம் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி. ஓகே. ஸோ துரை சார் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு சமோசாவை நான் சென்னையில் பண்ணும்போது ஓகே என்னால் நான் ஈஸியாக கொண்டு போய் கொடுத்துட முடியும். ஆனால் நீங்கள் ஒரு 21 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு கொடுக்குறீங்க, ஆந்திரா கொடுக்குறீங்க, பாண்டிச்சேரி கொடுக்குறீங்க. ஏன் அந்த சமோசாவை அங்கேயே பண்ணிட முடியாதா? இங்கேருந்து ஏன் கொண்டு போய் அங்கே கொடுக்கணும்? அண்ட் இந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் எல்லாம் அதில் நடுவில் இன்வால்வ் ஆகுதுல்ல. ஸோ ஏன் இந்த டிசிஷனுக்கு வந்தீங்க? இது கரெக்டான கேள்வி தான். நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் செய்கிறதுல. நான் கரெக்டாக செய்வேன், ஒருத்தர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டேஸ்ட் வந்து மாறி மாறி வரும். ஒவ்வொருத்தர் 10 பேர் வேலை செஞ்சாலும் 10 பேர் டேஸ்ட் மாறி வரும். அதில் ஒரே இடத்துல ஒருத்தரை ரெடி பண்ணோமா ஒரே டேஸ்ட்டாக வரும். அதை வந்து நம்ம சேஃப்டியாக கொண்டாந்து அந்தந்த கடையில் லைவாக வந்து வறுத்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சனில் பண்ணி எல்லா அவுட்லெட்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேயே அவங்க லைவாக வறுத்துக்கலாம். ஓகே. ஸோ ரெடி டு குக் மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, வெரி நைஸ் டு நோ சார். துரை சார், நீங்கள் சின்னதாக ஆரம்பிக்கும் போது கூட நீங்கள் பண்ண ஒரு டிஷ் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும்ல. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கும், அடிக்கடி அதை வாங்கி வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. அதில் எந்த டிஷ் நீங்கள் பண்ணது ரொம்ப சூப்பராக போச்சு, சரி இந்த டிஷ் சூப்பராக வந்துச்சு, ஸோ இதை ஒரு ப்ராடக்டை நான் செல் பண்ண முடியும்னு எதுவும் உங்களை தூண்டுச்சு? இன்னைக்கு நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறீங்க சார், சொன்ன மாதிரி இன்க்ளூசிவாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட வரைக்கும் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறீங்க. அதில் இது ஒன்று நான் செம்மையாக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க சார்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளுத்த போண்டா, வாழைப்பூ வடை, ராகி வடை, இந்த சுரக்காய் வடை, ஒரு பச்சை பயிர் போண்டா, இதெல்லாம் வந்து நல்லா அதிகமாக போகும் கடையில். காஃபி ஷாப் வச்ச உடனே அதெல்லாம் சேர்ந்தாப்பிலே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து காஃபி டீம் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஷாப்புன்னு வந்த பிறகு இந்த எல்லா ப்ராடக்ட்டும் அதில் கொண்டு வந்தோம். ஒரு ப்ராடக்ட் இப்போ நீங்கள் பண்ணுறதுல இது சூப்பராக இருக்குது, மக்களுக்கு திருப்பி திருப்பி கான்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமோசா, ஆனியன் சமோசா, ஃபுல் ஃபியர் ஆனியன் சமோசா, அது நிறையா போகும். ப்ளஸ் சுரக்காய் வடை, ராகி வடையெல்லாம் வந்து கண்டினியூவாக வெயிட் பண்ணி கூட அதை வாங்கிட்டு போவாங்க. அது நல்லா இருக்குன்ட்டு. அதில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா கூட 1/4 மணி நேரம் கூட வெயிட் பண்ணி வாங்கிட்டு ராகி வடையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. வெயிட் பண்ணுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு, அதனால் வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. சூப்பர் சார். சமையல்ன்றது ஒரு பெரிய கலை. அண்ட் நீங்கள் அந்த கலையை யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க? இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க பர்சனல் உங்களோட ஃபியூ வீடியோஸ்லேயும் பார்த்தேன், நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் கூட நிறைய அவுட்லெட்ஸில் போய் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் கை பக்குவமாக இருக்கட்டும், ஸோ இதை நீங்கள் யார்கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணீங்க? மெயின் வந்து அம்மா, சித்தி 2 பேரும் தான். ஸோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சமைக்கிற ஆர்வம்? சின்ன வயசுலேருந்தே 5, 6 வயசுலேருந்தே அந்த சமைக்கிற பழக்கம் தான் அதிகம் வரும் எனக்கு. படிக்கிற பழக்கம் அதிகம் இருக்காது. சமைக்கிற பழக்கம், என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க கவனம் தான் அதில் இருக்கும். அதனால் அவங்ககிட்டருந்து தான் கற்றுக்கிட்டோம். 2ஆவதுல சாப்பிட ஆரம்பித்த பிறகு அம்மா சாப்பாடு போடலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் அவங்ககிட்டருந்து தான், அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. அம்மாவும் சித்தி தான் ரெடி பண்ணுவாங்க. அது அவங்ககிட்டருந்து தான் கற்றுக்கிட்டோம். சாப்பாடு இன்னமும் போட்டுட்டு தான். ஃபஸ்ட்டு பிரான்ச் ஆரம்பித்ததில் இன்னமும் சாப்பாடு மதியம் லஞ்ச் போட்டுட்ருக்கோம். ஓகே. இன்னைக்கு நீங்கள் ஒரு சமையல் வல்லுநராக இருக்கலாம், நல்லா வரலாம். ஆனால் இதே விஷயத்தை நீங்கள் உங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது எவ்வளோ சுலபமாக இருக்குது சார் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு? ஏன்னா ஃபுட் பிஸ்னஸ்ன்றது உங்கள் கைப்பக்குவம் வந்தால் தான் அங்கேயும் இதாக முடியும். ஸோ எப்படி அவங்க அதை டேக்கிள் பண்ணுறாங்க? காஃபி, டீ பார்த்தீங்கன்னா 1 வீக்கில், ஒரு வாரத்தில் வந்து கற்றுக்கலாம் ஈஸியாக. ஃபுட்டுங்கிறது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மாதமாவது அவங்க கற்றுக்கிட்டா தான் வந்து அது கரெக்டாக கொண்டு வர முடியும். ஒரே நாளில் எல்லா ஃபுட்டும் கற்றுக்க முடியாது. இது டீ, காஃபினா வந்து ஒரே நாளில் கற்றுக்கலாம், இல்லை ஒரு வாரத்தில் கூட கற்றுக்கலாம். ஆனால் ஃபுட்டுங்கிறது வந்து 3 மாதம் ஆகும் கற்றுக்கிறதுக்கு. ஸோ ஒரு ட்ரைனிங் எடுக்கணும்னா நல்லா 3 மாதம் ட்ரைன் கம்பல்சரி ஆகிடும். ஓகே, நைஸ். சதீஷ் சார், அடுத்து ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, இப்போது ஒரு கடை ஆரம்பிச்சிங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருந்தீங்க. உங்கள் க்ரோத் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 150 ஸ்டோர்ஸ். இந்த க்ரோத் எப்படி இருந்துச்சு? அப்பாவே இருந்துச்சா, இல்லை டவுன்ஸ் நிறைய இருந்திருக்கா நடுவில்? ஹேவ் யூ ஃபேஸ்ட் எனி டிஃபிகல்ட்டிஸ்? வாட் இஸ் யுவர் மைண்ட் செட் த்ரூ அவுட்? ஏன்னா 1லேருந்து 150 இன்றைக்கி வந்திருக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அந்த க்ரோத்தை பற்றி சொல்லுங்கள். க்ரோத் வந்து ஆல்வேஸ் 2020லேருந்து 25 லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்பில் தான் இருக்குது. நாங்கள் வந்து பிஃபோர் ஃப்ரான்சிசி 2020க்கு முன்னால் 20 இயர்ஸ் நாங்கள் வந்து லேர்னிங் பீரியடாக எடுத்துட்டோம். ஸோ அந்த 8 அவுட்லெட்ஸ் வந்து எங்களுடைய பிளட் ஃபேமிலி ஷாப்பாக இருக்கிறப்பவே அவுட்லெட் எக்ஸ்பேன்ஷன்னா என்னென்ன மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் இருக்கணும், எப்படி பண்ணணும், நம்ம பேக்கப்பில் எப்படி ரெடி ஆகணும், இதெல்லாம் நாங்கள் ப்ரீத்திங் எடுத்து நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு பிரேக் இல்லாமல் அப்ஸ்கேலில் தான் இருக்குது. இயர் ஆன் இயர் எங்களுக்கு பிஸ்னஸ் அப்ஸ்கேலில் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான். உங்களோட விஷன் ஆர் மிஷன் அந்த மாதிரி இப்போ இத்தனை அவுட்லெட்ஸ் நான் பண்ணிடணும் இந்த இயர்க்குள்ளே, இல்லை இத்தனை டிஸ்ட்ரிக்ஸை டேப் பண்ணும், அப்படி இருக்குதா ஏதாவது? இல்லை, எங்களுடைய விஷன் மிஷனே வந்து இந்த ஆத்தென்டிக்கான டேஸ்ட்டு, ட்ரெடிஷ்னல் மாடல் ப்ரிப்பரேஷன்ஸை அக்ராஸ் சவுத் இந்தியா ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும்.
எல்லாருக்கும் இது கிடைக்கணும் எல்லா இடத்துலையுன்றது தான் எங்களுடைய விஷன் அண்ட் மிஷன். குவாலிட்டியாக இருக்கணுங்கிறது. எங்களுடைய இது வந்து டார்கெட் வந்து அவுட்லெட்ஸ் கிடையாது. நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் கிடையாது. அதனால தான் நாங்கள் அவுட்லெட் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுறது கிடையாது. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் எங்களுக்கு வந்து வாண்டட் வராங்களோ அதை பொறுத்து தான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு நாங்கள் டீமே இது வரைக்கும் வச்சுக்கல. எல்லாமே எங்களுக்கு அவுட் ஆஃப் 150 அவுட்லெட்ஸில் 110 அவுட்லெட்ஸ் வந்து ஆல்ரெடி ஃப்ரான்ச்சைஸி ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்களோட ரெஃபரலில் வந்தது தான். அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்தது தான். அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. எங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னே அவங்க நிறையா லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம கடையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஒரு 25, 30 மட்டும்தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்துட்டு டைரக்ட் என்கொயரியாக வந்தவங்க. ஸோ அவங்கள நாங்கள் வெரி கிளியராக சொல்லிவிடுவோம். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா என்ன மாதிரி குவாலிட்டி டைம் உங்களுக்கு இருக்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வெரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் நியரஸ்ட் அவுட்லெட்டில் போய் ஜஸ்ட்டு என்கொயரி பண்ணுங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆப்ரேஷன் மாடல் பாருங்கள். அந்த பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு செட் ஆகுனா தென் வி வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் அவுட்லெட் டார்கெட் கிடையாது. உங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடல் எந்த மாதிரி ஒரு மாடல் சார்? நீங்கள் எந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசிங் மாடல் ஃபாலோ பண்ணுறீங்க? ஃப்ரான்ச்சைசி மாடல் எங்களோடது FOFO, ஃப்ரான்ச்சைசி ஓன்டு ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட்டிங் மாடல்ஸு. ஸோ நாங்கள் வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணுறோம், எங்களுடைய பேட்டர்ன்ஸ் கொடுக்குறோம். அந்த பேட்டர்ன்ஸு அவங்க ஃபாலோ பண்ணி நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுற மாடல் தான் அது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களால ஒரு ட்ரெயின்டு மாஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லை. ஸ்டாஃப்ஸு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்களா இருந்தால் மட்டும், லேர்னிங் பீப்புளாக இருந்தால் மட்டும் போதும். நாங்கள் ஷாப் ஓப்பனிங்க்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய ஷாப்பில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். 1 வீக் ட்ரைனிங்லேயே அவங்க லேர்ன் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஓனருக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணுன்றதை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். இது இருந்தால் தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கே டாக்குமெண்ட்ஸை மூவ் பண்ணுவேன்றதுக்கு லிஸ்ட் இருக்கு அவங்க கிட்ட? கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு அவுட்லெட்டில் வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேர் டைம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஓனரோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து இன்வெஸ்டராக இருந்தாங்கன்னா அது பிஸ்னஸ் ஸ்கேலப் ஆகாது. அவங்க குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவுட்லெட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தால் தான் அது வந்து பிஸ்னஸ் மாடல் சக்ஸஸாக இருக்கும். செகண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் அடுத்த செட்டுக்கே நீங்கள் சார். இன்றைக்கி ஃபுட் பிஸ்னஸில் தான் நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க. நிறைய பேர் ஏதோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கப்போ ஈஸியாக ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நம்பி அதில் நிறையா ஏதோ ஃப்ரான்ச்சைசி மாடலோ ரெஸ்டாரண்ட்டோ ஏதோ அவங்க ஓனாக க்ரியேட் பண்ணி ஃபெயில் ஆகிறாங்க. ஏன் அவங்கெல்லாம் நிறைய ஃபெயில் ஆகிறாங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? நீங்கள் இதெல்லாம் பண்ணனால தான் அவங்க ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எஸ், ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணுற லொக்கேஷன் ராங் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது. செகண்ட் வந்து அந்த ஃபுட் வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து அவங்க ப்ராப்பராக கால்குலேட் பண்ணாமல் அவங்க வந்து ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ரிமோட் ஆப்ரேஷன்றது எஸ், இண்டஸ்ட்ரி பெரிய லெஜண்ட்ஸ்லாம் ரிமோட் ஆப்ரேஷனில் இருக்காங்க. பட் அதெல்லாமே சிஸ்டமைஸ்டு ப்ராசஸில் இயங்கிட்டு இருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டோர் அப்படின்றப்ப ஓனரோட இன்வால்வ்மெண்ட் இருந்து ஃபுட் வேஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ணணும், மேன் பவர் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணும், ரைட் பிளேஸில் அவுட்லெட்டு லொக்கேட் ஆகிருக்கணும், ரைட் டைமில் ப்ராடக்ட் எல்லாம் அவைலபிலிட்டி என்ஷூர் பண்ணணும். பீக் டைமில் எப்படி இருக்கணும், நான் பீக் டைமில் ஷாப்பில் எப்படி ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கணுன்றதெல்லாம் நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியும். துரை சார், நீங்கள் சொன்னீங்க முதல் பிரான்ச்சில் நான் லஞ்ச் பண்ணேன் அப்படின்னு. இப்போ இருக்கிறவங்க பிரான்ச்சஸில் லஞ்சஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னா ஏன் நீங்கள் ஒரு வேளை அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? எனி ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீசன்? பண்ணுறதுக்கான காரணம் எதுவும் கிடையாதுங்க. மெயின் வந்து காஃபி, டீ எல்லாத்துக்கும் ஃப்ளாக்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ப்ரீமியமாக காஃபி அண்ட் டீயில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் 100 பேர் சிட்டிங்கில் வந்து சித்ரா பவன் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. இதில் 1 வருஷம் கற்றுக்கிட்டு திரும்ப பிரான்ச் மாடலுக்கு போகலாம் லஞ்சில் அப்படின்ட்டு. ஸோ சூன் இப்போ நாங்கள் சித்ரா பவன் மூலமாக நிறையா லஞ்சஸ் ஆர் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் டேஸ்ட் பண்ண முடியும். சித்ரா காஃபர் ப்ளஸ் சித்ரா பவன் அந்தமாரி கொண்டு வரலான்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தேட் இனிஷியேட்டிவ் சார். அதுவும் ரொம்ப நல்லா போகணுன்றது எங்களோட விருப்பம். ஸோ
உங்களுக்குன்னு ரெகுலர் கஸ்டமர் துரை சார், நீங்க எப்பவுமே அவுட்லெட்ல அண்ட் குக்கிங் செக்ஷன்ல இருக்கும்போது சமையல் பண்றவங்களுக்கு நிறைய பாராட்டு வந்துட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது ஸ்டோரிஸ் இருக்கா? ஒரு கன்சியூமர் உங்களை ரொம்ப ரிலேட் பண்ண மாதிரி, இதை என்னால மறக்கவே முடியாத அனுபவம் அப்படின்ற மாதிரி உங்க ஷாப்ல நடந்த மாதிரி ஏதாவது எனக்கு இருக்கா? நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து பேங்க் ஸ்டாப்பில் வந்தாங்கன்னா நான் போனால் அது தடவை அவங்க கையால் ஒரு காஃபி போட்டு கொடுத்து அப்படிம்பாங்க. போட்டு கொடுத்து தான் வருவாங்க. எந்த பிரான்ச்சஸ் போனாலும் எனக்கு அது நிறையா. ஓகே. ஸோ உங்க கையால ஒரு காஃபி குடிச்சா ஈவன் தலைவலி இது எந்த பிரச்சனைனாலும் சால்வ் ஆயிடும். பிகாஸ் தட்ஸ் வாட் காஃபி ஆர் டீ இஸ் லைக். நம்ம எப்பயாவது லோவா இருந்தா கூட நம்மளை பெட்டர் பண்றது ஒரு காஃபி தானே. ஸோ சதீஷ் சார், இது ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட் கரெக்டா? இன்னைக்கு காஃபி ஷாப்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ரொம்ப காம்படிட்டிவான மார்க்கெட்டாக இருக்குது. அந்த காம்படிஷனை எப்படி சித்ரா காஃபி ஹேண்டில் பண்ணுது? அண்ட் இந்த க்ரோத்துக்கு காம்படிஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத விட, இது நம்ம வந்து அவுட்லெட் லொக்கேஷன்லேருந்து அவுட்லெட்டை அந்த ஓனரோட இன்வால்வ்மெண்ட்டு, ஆப்ரேஷனல் மாடல் இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த அவுட்லெட்டோட சக்ஸஸ். இன்றைக்கி நாங்கள் 150 அவுட்லெட்டுக்கு வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கோம் லாஸ்ட் 25 இயர்ஸில். அதுவும் லாஸ்ட் 5 இயர்ஸில் தான் ஃப்ரான்ச்சைசி மாடலில் க்ரோ ஆகிருக்கோம். ஸோ அதெல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணி தான் பண்ணுறோம். லொக்கேஷன் செலெக்ஷன்லேருந்து காம்படிஷன் என்ன பண்ணுறாங்க, காம்படிஷனில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன, நம்மளுடைய கோர் ஸ்ட்ரென்த் என்ன, கோர் ப்ராடக்ட்ஸ் என்ன. ஸோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அந்த அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிறனால நமக்கு ஃபெமிலியாரிட்டி இருக்குது. சித்ரா காஃபியில் போனால் நல்ல ஏலக்காய் டீ கிடைக்கும், ஃபில்டர் காஃபி கிடைக்கும், ஆனியன் சமோசா கிடைக்கும், சுரக்கா வடை, இந்த மாதிரி யூனிக் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், கொழுக்கட்டை கிடைக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெடிஷ்னல் டச் இருக்கும் நம்ம அவுட்லெட் ஃபீல் வந்தால். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து பேக்கரி அண்டு ஸ்வீட் ஸ்டால்ஸ் நிறைய இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸும் நாங்கள் வந்து எங்கள் அவுட்லெட்ஸில் வச்சுருக்கோம். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த அவுட்லெட்ஸில் கிடையாது. அது நாங்கள் ஒரு பிராண்டாகவே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் சித்ரா காஃபி, பன்ஸோ அப்படின்னு ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். பன் வெரைட்டிஸு, குக்கீஸு, பிஸ்கெட்ஸு, கேக்ஸு, இந்த மாதிரிலாம் ஒரு 35 SKUs பண்ணுறோம். பக்ஷணம் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அண்ட் சேவ் ரைஸ் மட்டும்தான் இருக்கும். லைக் அதிரசம், சோமாஸ், புரலங்காய் உருண்டை, இந்த மாதிரி ரவா லட்டு, முறுக்கு, எள்ளடை, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் வந்து பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் தீபாவளி, பொங்கல், நல்ல விசேஷ நாட்களில் யூஸ் பண்ணது. இன்றைக்கெல்லாம் அது மாறி வேறு ஃபேன்சி ஸ்வீட்ஸ் வந்துட்டுருக்கு. பட் அது பண்ணுறதுனால இன்னும் எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதுக்காகவே ஒரு பெரிய க்ரௌட் இருக்குது. ஸோ சார், இப்போ இருக்கிற நிறைய யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஒரு கெஃபேயாக இருக்கட்டும், இல்லை பர்கர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாடர்ன் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம கம்ப்ளீட்லி ட்ரெடிஷ்னல் சைடில் இருக்கோம். ஸோ அவங்க அப்படி பண்ணுறதுனால நம்மளோட மார்க்கெட் எப்பயாவது அஃபெக்ட் ஆகுதா? இல்லை, அந்த ஒரு செக்மெண்ட் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் செக்மெண்ட் வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. அது யங்ஸ்டரை வந்து அட்ராக்ட் பண்ணுறது இஸ் ட்ரூ. பட் அது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் தான் அதை அவங்க வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. பட் நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து ரெகுலர் கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அதனால் இதுக்குரிய க்ரௌட்ஸு, அந்த பிஸ்னஸ் வால்யூம் செக்மெண்ட் இருக்குது. தட் இஸ் செப்பரேட் செக்மெண்ட். தட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா காஃபி டீன்ற என்னால் பீட்சா வாரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட முடியும். பட் ஆனால் சித்ரா காஃபியில் என்னால் எவ்ரிடே ஐ கேன் கம் அண்ட் கன்சியூம் சம்திங். ஸோ நாட் ஒன்லி ஒன் டே மல்டிபிள் டைம் நம்ம கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அது ஒன்ஸ் இன் எ பார்ட்டி டைம் ஆர் கேதரிங், அந்த மாதிரி டைமில் தான் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த யங் க்ரௌட்ஸ் அங்கே போவாங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிக்கிறோம், இன்னைக்கு சித்ரா காஃபியோட ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னா என்ன அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஒரு நியூ ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுக்கணும், நம்ம சித்ரா காஃபி மாடல் செட்டப் பண்ணணும்னா இட் மே ரெக்வயர் மினிமம் 20 lakhs rupees தேவைப்படும். ஓகே. ஸோ அதில் என்னென்ன சப்போர்ட்லாம் எனக்கு சித்ரா காஃபி டீம்கிட்டேருந்து கிடைக்கும்? நான் சித்ரா காஃபி வந்து எண்ட் டு எண்டு வந்து எங்களுடைய டீமும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு அவுட்லெட் லே அவுட் போட்டுறதுலேருந்து எலிவேஷன் கொண்டு வர்றது, கிச்சன் ஒர்க் பண்ணுறது, அதில் எப்படி பார்ட்டிஷன்ஸ் இருக்கணும், அண்ட் கவுண்டர்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, டைல் கலரிங்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ அவங்களுடைய ஓன் சோர்சஸில் அது எல்லாமே அவங்க சோர்ஸ் பண்ணி